ராமநாதபுரம் நகராட்சி பள்ளி வளாகத்திற்குள் புகுந்த பாதாள சாக்கடை கழிவுநீரால் துர்நாற்றம் தாங்க முடியாமல் மாணவ மாணவிகள் தவித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கண்ணன் பாபு வழங்க கேட்கலாம். கண்ணன் பாபு, சாக்கடை நீரை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறதா? விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, ராமநாதபுரம் நகராட்சி பள்ளி வளாகத்திற்குள்ளே பாதாள சாக்கடை கழிவுநீர் புகுந்துள்ளதால் வகுப்பறைக்கு செல்ல முடியாமல் மாணவிகள் அவதியடைந்து வருகின்றனர். ராமநாதபுரம் நகராட்சி நிர்வாகத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகே வள்ளல்பாரி நகராட்சி பள்ளி, நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. வள்ளல்பாரி நகராட்சி பள்ளியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். அதேபோல நகராட்சி பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சுமார் 700 மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் வள்ளல்பாரி நகராட்சி நடுநிலைப்பள்ளி அருகே உள்ள சாலையோரத்தில் உள்ள பாதாள சாக்கடை குழாய் உடைப்பு ஏற்பட்டு பள்ளி வளாகத்துக்குள்ளேயே கழிவுநீர் புகுந்துள்ளது. வகுப்பறை அருகே கழிவுநீர் தேங்கியுள்ளதால் வகுப்புகளுக்கு செல்ல முடியாமல் மாணவ மாணவிகள் வெளியே காத்திருக்கின்றனர். நகராட்சி பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த நிலையில் சாலையில் ஓடும் கழிவுநீர் உடைப்பு ஏற்பட்டு பள்ளி வளாகத்திற்குள்ளே தேங்கி நிற்பதால் மாணவ மாணவிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். தேங்கி நிற்கும் கழிவுநீரில் துர்நாற்றம் வீசுவதோடு லட்சக்கணக்கான கொசுக்களும் வைக்கின்றன. மாவட்டத்தில் காலை முதல் மழை பெய்து வரும் நிலையில் குழந்தைகளுக்கு காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய் ஏற்படும் அச்சத்தில் உள்ளதாக பெற்றோர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நகராட்சி நிர்வாகம் உடனடியாக தண்ணீரை அகற்றவும், கழிவுநீர் உள்ளே வராத வகையில் தடுப்புகள் அமைத்து மாணவர்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கண்ணன் பாபு.